கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, இதோ இந்த இரவு வேளையில் உங்களோடு இந்த அடிமை பகிர்ந்து கொள்கிற நற்செய்தி, எச்சரிப்பின் நற்செய்தி. ஏனென்றால் நாம் யாரை தொழுது கொள்வோருமோ, யாரை ஆராதிக்கிறோம், அவரை விசுவாசம் இல்லாமல் தொழுது கொள்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் அவருடைய காரியம் இங்கே நம் தேவன் நமக்கு எச்சரித்து வெளிப்படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 21வது வசனம், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். ஏன் இந்த வார்த்தை நம் அருமை ரட்சகர் நம்மளை சிரித்து உருவாக்கி என்னை தொழு கொள்ளுங்கள், நீங்கள் சந்தோஷ சமாதானம் கண்டு என்னையும் காண்பீர்கள் என்று வாக்கு கொடுத்த அதே தேவன் இப்பொழுது நம்மத்திலே நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள். ஏன் நம்முடைய பாவங்களிலே நம்ம சாவுவோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23வது 24வது வசனங்களிலே நாம் பார்ப்போம். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படியே செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். எவ்வளோ அருமையாக பேசிருக்கிறார் பாருங்க. நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். ஏன் அவரை தேடியும் நம்முடைய பாவங்களிலே நாம் சாவுவோம் என்று அவர் நமக்கு எச்சரிக்கிறார் என்றால் காரியம் ஏதுதான். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் பலிபீடத்தை போய் சத்தியத்தை கேட்டும் பருத்த வேதாகமத்தை கையில் எடுத்து வாசித்தும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற கண்டித்து உணர்த்துகிற அந்த வார்த்தையை கேட்டும் ஏதாகும் பலிபீடத்தில் போய் கேட்கும், காது கொடுத்து கேட்கும், திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால், திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாத ஒரு மனிதன் அவரை தேடினா காண முடியுமா? தகப்பன் வார்த்தை கீழ்ப்படியாமல் தகப்பனை தேடினா கண்டடைய முடியுமா? வார்த்தை அதுதான் உங்கள் பாவங்களிலே நீங்கள் தேடியும் நீங்கள் சாவீர்கள், உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். கீழ்ப்படியாத அதே பாவம். கீழ்ப்படியாமல் அவரை தேடி நம்ம எப்படி கண்டடைய முடியும்? அவரை எங்கே காண முடியும்? அதான் ஒரு சொல்றார். நீங்கள் அதுக்கு மேலே 22வது வசனத்தையும் பாருங்கள். அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள்.
பலிபடத்துக்கு போகிறோம், பாடுதும், காணிக்கை எல்லாம் பண்ணுதும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு நம்மை நாமே வஞ்சியாதபடிக்கு திருவசனை கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லை, தகப்பன் அதை செய்யணும்னு சொன்னோன்னா அதை கேட்கும், ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. அதான் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை, இந்த ஜீவப்பத்தை, ஜீவ தண்ணீரை நாம் பருகிற வேளையிலே அதற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் மட்டுமே நாம் அவரை தேடினால் கண்டடைய முடியும். அவரை நாம் இந்த திருவசனத்தை கீழ்ப்படிந்து நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் நாம் தேடினால் நீங்கள் தேடி உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள். காரியம் அந்த வசனத்துக்கு இந்த வசனத்துக்குள்ள ஒரு தொடர்பை இது தான் பார்த்துக்கிடுங்க. அதன்படி செய்கிறவர்களாயும் அந்த வசனத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு ஊழியக்காரர், ஐயர், போதகர் ஏதோ போதிக்கிறார்களோ அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். செய்யாதவன் ஆனால், அதை கீழ்ப்படியாதவன் ஆனால், அதை ஏற்றுக்கொள்ளாதவன் ஆனால் என்னை தேடியும் நீங்கள் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள். இதை நம்ம எப்படியே இதுக்குள்ள தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை தேவ சமூகத்திலே நாம் அறிந்து கொள்வோம். எண்ணத்தின் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதன கண்ணாடியிலேயே தன் முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பலிபீடத்துக்கு போன உடனே இந்த பரிசுத்த வேதகம் திறந்தோன்னா அந்த கண்ணாடியில் நம்ம முகம் தெரியுது. நம்ம இப்படி ஒரு பாவியாக தேவனுடைய தத்துவத்தை கீழ்ப்படியாதவனாக எல்லாம் தெரிஞ்சு அந்த சுபாவம் அவனுக்கு தெரியுது. இவன் ஜென்ம சுபாவம் அது தெரியுது. மன வேதனைப்பட்டு நம்ம இவனுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோமே நினைச்சி வேதனைப்படுதான் ஜென்ம சுபாவம். தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனசனுக்கு ஒப்பாயிருக்கணும். அவனை தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுகிறான். பலிபீடத்தில் போய் சத்தியத்தை கேட்கும்போது நம்ம தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லையே, நம்மை வணங்கியிருந்த பாத்திரம் தேவனுக்கு முன்பாக ஒழுங்கற்று இருக்கிறதே. பலிபீடத்திற்குமே கேட்டு இந்த முகமும் அருவருப்பாக இருக்கு. இந்த நம்முடைய செயல்கள் தேவனுக்கு புரியமில்லாத செயல்களாய் இருக்கிறது என்றால் அதை உணர்கிறான். ஆனால் பலிபீடத்தை விட்டு வெளியே வந்த உடனே தன்னுடைய முக சாயல் பலிபீடத்திலே கண்ட முக சாயல் வெளியே வந்தவுடன் அது மாறிவிடுகிறது. பழைய நிலைமைக்கு அது மாறிவிடுகிறது. அந்த மனிதன், அந்த ஆத்மா, நீ என்னை தேடியும் நீங்கள் என்னை உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள். இதைத்தான் ஒரு சொல்லுதான், நீங்கள் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள். நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். வார்த்தை கீழ்ப்படியாக கூடாது, நான் முடியாது. நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் எதை செய்தாலும், நீ என்ன காணிக்க கொடுத்தாலும், தசமாக கொடுத்தாலும் ஒன்றால் அதை சாதிக்கவே முடியாது. அதுதான் கூடாதுங்கனாலும் முடியாது. நீ மனம் திரும்பி முழுமையாக உங்களை எனக்கு ஒப்பு கொடுத்தால் தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இதுக்கு முந்தின பதிவு தேவனுடைய கண்கள் ஒரு பதிவை போட்டிருந்தேன்.
ஒரு ஆத்மா கூட பார்க்கல. அவன் தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அந்த நீதிமானாக இருந்தால் அவரை தேடினால் அவன் கண்டடைவான். அவன் சாகவே சாவதில்லை. இப்போ என்னென்ன பானாலும் தேவனுடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது, துன்மார்க்கு மேலும் நோக்கமாக இருக்கிறது. துன்மார்க்க வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் அவர் சொல்லுகிறார், என் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்னை தேடி என் கண்கள் உங்களை நோக்கமாக பார்த்து கொண்டே இருக்கிறது என்று மனம் திரும்பி இதனை எதிர்த்துக்கொண்டு என் சமூகத்துக்கு வருவான் என்று தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி நீதிமானாக ஆகி வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்துக்கு வரவும் உங்களால் கூடாது, முடியவே முடியாது. எல்லாம் பண்ணுறீங்க. இந்த கண்ணாடியில் பார்க்குற முகத்துக்கு ஒப்பான வழி தான் என்கிட்ட நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. நான் போகிற இடத்துக்கு உங்களால் வர முடியாது. கூடாதுன்னா முடியாது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாமே ஒரு சுய பரிசோதனை பண்ணி நாம் வழிவிலை போனால் தேவனுக்கு முன்பாக அவரை தேடி அவரை கண்டறிவதற்கு அவருக்கு முன்பாக உண்மையை ஒத்தமாக வார்த்தைக்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். இதை வெளிப்படுத்தி கொண்டிருந்த அடிமையும் இதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால், இதற்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், இந்த வார்த்தை எனக்கும் சார்ந்து எனக்கும் பொருந்தும். ஒருவருமே தப்ப முடியாது. போதிக்கிறவன் வார்த்தையின்படி போதிக்க கடவன். அப்போ அந்த வார்த்தை போதிக்கிறவன் வார்த்தைக்குள்ளாக ஒப்பு கொடுத்தால் மட்டுமே அந்த வார்த்தையை போதிக்க முடியும். அப்போ தன்னை நீதிமான் என்று நினைத்து கொண்டு பிறரை பேசும் தான் நீதிமானாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம். நாம் அவரை தேடி கண்டடைந்து நம்முடைய பரிசுத்தத்திலே தேவனோடு ஐக்கப்பட்டு விடுவோம். தேவன் தாமே நம்மை மரணத்துக்கல்ல நித்திய ஜீவனுக்காகவே அழைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆஸ்துதிக்கு ஆஸ்துதிப்பார். ஆமென், ஆமென்.